ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு வடிவியல் 4வது யூனிட்டில் பயிற்சி 4.3 பார்த்துட்ருக்கோம். தேர்டு சம். ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும். ஏவிலிருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்போது நம்ம ஒரு குளம் வழியாக நடந்து செல்லணுமா. இப்போ இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாங்களா. ஏவிலேருந்து பிக்கு போகும்போது நடுவில் ஒரு குளம் இருக்கான் இந்த வழியாக செல்லும் போது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குளம் வழியே செல்வதை தவிர்க்க. இதை குளம் வழியாக போகிறத தவிர்த்துட்டு நம்ம வேறு வழியாக சுற்றிட்டு போகலாமா. அதுக்கு என்ன ஆப்ஷன்னா 34 மீட்டர் தெற்கேயும். நமக்கு வடக்கு தெற்கு முதல்ல தெரியணும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா. வடக்குன்னா என்னது, அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இப்போ எந்த பக்கம் சொல்லியிருக்காங்க, 34 மீட்டர் தெற்கே. தெற்குனா இங்கேருந்து கீழே வரணுங்களா. இப்போ இவர் இருக்கிற புள்ளியிலேருந்து தெற்கு நோக்கி 34 மீட்டர் தெற்கேயும் 41 மீட்டர் கிழக்கு நோக்கியும் நடக்க வேண்டும். தெற்கு 34 மீட்டர் வந்ததுக்கப்புறம் இது சீன் எடுத்துக்கிறோம். இதிலிருந்து கிழக்கு கிழக்கு பக்கம் இந்த சைடுங்களா. அப்போது கிழக்கு பக்கம் எத்தனை மீட்டர், 41 மீட்டர் கிழக்கு பக்கம் கிழக்கு நோக்கியும் நடக்க வேண்டும். குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியே சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும். ஓகேங்களா. இப்போ குளம் வழியாகவே செல்கிறதுக்கு ஒரு பாதை அமைச்சு அந்த பாதை வழியாக சென்றா, இப்போது இங்கேருந்து இங்கே போகிறது தான் பக்கம். ஆனால் இங்கே குளம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இப்படி இங்கே வராங்களா, சுற்றிட்டு வராங்க. அப்போ இங்கே நிறையா தூரம் வருவாங்க, நிறையா மீட்டர். அதாவது 40, இங்கே ஒரு 30ங்களா, 75 மீட்டர் இந்த வழியாக வரும்போது சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வழியாக வரும்போது எவ்வளோ மீட்டர் வரலான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாங்களா. இப்போது நமக்கு தெரியும் செங்கோணம் முக்கோணம்னா என்ன பண்ணணும், பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுங்களா. அதாவது செங்கோணத்தின் எதிரே உள்ள பக்கம் இதுதான் கர்ணங்களா, கர்ணம். அப்போ இந்த கர்ணம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏபி ஸ்கொயர், கர்ணம் என்ன, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமா. அப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயருங்களா. ஏசி சிபி ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா. இந்த ஏபி ஸ்கொயர் கர்ணம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏசியோட வேல்யூ என்ன, 34ங்களா. 34 ஸ்கொயர் ப்ளஸ் சிபியோட வேல்யூ 41 ஸ்கொயருங்களா. இப்போது 34 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1156ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 41 ஸ்கொயர் பண்ணோமா நமக்கு 1681ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 7 5 13 1 மீதி 1 8 2ங்களா, 2837. நமக்கு ஏபி ஸ்கொயர் இப்போ ஏபி ஸ்கொயர் 2837ங்களா. நமக்கு ஏபியோட வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமாக வர்க்க மூலம் எடுக்கலாங்களா, ரூட் எடுக்கலாங்களா. ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிருங்களா. அப்போ ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் என்ன வரும் நமக்கு, 2837ங்களா. இப்போ வர்க்க மூலம் எடுத்தால் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக பிரிச்சுட்டு வரணுங்களா. பிரித்தா என்ன வரும், இங்கே 25 வருங்களா. ரிமைனிங் 3. இப்போது மேலே இருக்கிறது என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கிக்கணுங்களா, 10. இங்கே இருக்கிற 2 டிஜிட்டாக கீழே இறக்கி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போது இங்கே 3ஆல் பெருக்கலாங்களா. 3ஆல் பெருக்குனா 9 0 3ங்களா. நெக்ஸ்ட்டு அதாவது 337. அதில் அதாவது இங்கே 3 இங்கே 3 9. இதை மைனஸ் பண்ணோமா 17 9 போயிடுச்சுன்னா 8ங்களா. 17 அதில் 9 கழிச்சா 8. ரிமைனிங் இங்கே 2 இருக்குங்களா, 2. அதுக்கடுத்ததே புள்ளி வச்சுக்கலாங்களா. ஏன்னா இங்கே 28 தான் இருக்குது, இங்கே அதுக்கப்புறம் ஸ்தானம் இல்லை. அப்போ புள்ளி வச்சுட்டு 2 0 இறக்கி போடலாங்களா. 2 0 போட்டால் இங்கே என்ன வரும், இது ரெண்டையும்
பெருக்கி போடணும் 2ஆல். ஐ 2 10, 3 2 6 6ங்களா. இப்போது இங்கேருந்து 2ஆல் பெருக்கலாங்களா. 2ஆல் பெருக்குனா 2 2 4, 6 2 12, 2 2ங்களா. ரிமைனிங் என்ன வரும்? 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 9ல் 2 போச்சுன்னா 7. அதுக்கப்புறம் இங்கே வந்து 7ல் 1 கழிச்சா 6ங்களா. நெக்ஸ்ட்டு 2 0 இறக்கி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? இங்கே இதெல்லாம் 2ஆல் பெருக்கணுங்களா. 2ஆல் பெருக்கணும் என்ன? ஐ 2 10, 3 2 6, 2 2 4ங்களா. இப்போ இங்கே புள்ளியெல்லாம் நம்ம புள்ளிக்கிற ஸ்தானத்தை பார்க்கக்கூடாது. அதாவது புள்ளி நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம மேலே ஈவில் என்ன இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 6ஆல் பெருக்கலாங்களா. 6ஆல் பெருக்கணுமா நமக்கு என்ன வரும்? 6 6 36, ரிமைனிங் 3, 4 6 24, 27க்கு 7, மீதி 2. அடுத்தது 6 6 36, 38க்கு 8, ரிமைனிங் 3. இங்கே வந்து 3ங்களா. 1 6 6. இப்போது 10ல் 6 கழிச்சோமா 4, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, இங்கே வந்து 5 இருக்கும். 15ல் 8 போச்சுன்னா 7ங்களா. 7, 6ல் 3 கழிச்சோமா 3. இப்போ வந்து நமக்கு புள்ளிக்கு இந்தாண்ட 2 ஸ்தானம் இருந்தால் போதும். ஓகேங்களா. அப்போ நமக்கு இதுக்கு வர்க்கமூலம் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 53.26. இதுதான் வந்து அந்த குளத்திற்கு செல்ல வேண்டிய தூரம். குளம் வழியாக செல்லும்போது நம்மளுக்கு 53.26 மீட்டர் தூரம் வருது. அதே வேறு வழியாக நம்ம குளம் நடுவில் இருக்குன்ட்டு வேறு வழியாக சுற்றி போனோம் இல்லைங்களா. அந்த தூரம் வந்து என்னது? வேறு வழியாக சென்ற தூரம். அது எவ்வளோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க? வேறு வழியாக தெற்கு நோக்கி 34, மறுபடியும் கிழக்கு நோக்கி 41 மீட்டருங்களா. அப்போ 34 + 41, 34 + 41ங்களா. அப்போது 75 மீட்டர் வந்து குளம் உள்ள பாதை வழியாக செல்லாமல் வேறு பாதை வழியாக சென்றால் 75 மீட்டர். அப்போ நமக்கு குளம் வழியாக செல்லும்போது சேமிக்கப்படும் தொலைவு. அதாவது குளம் வழியாக செல்லும்போது நமக்கு 53.26 மீட்டர்லேயே போயிடலாம். ஆனால் வேறு வழியாக சுற்றிட்டு போகும்போது 75 மீட்டர் தூரம் போகிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ தூரம் சேமிக்கலாம்? அதாவது குளம் வழியாக சென்றால் நம்ம எவ்வளோ தூரத்தை சேமிக்கலான்னு பார்க்கலாங்களா. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சோமா நமக்கு எவ்வளோ மீட்டர் வந்து மீதி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போது 75 53.26ங்களா. இப்போ இங்கேருந்து கடை வாங்கினோமா 10, 10ல் 6 கழிச்சா 4, ரிமைனிங் இங்கே 9 இருக்கும். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, இங்கே 4 இருக்கும். 4ல் 3 கழிச்சோமா 1, 7ல் 5 கழிச்சா 2. அப்போது நமக்கு வந்து 21.74 மீட்டர் வந்து நமக்கு சேவ் ஆகுது. சரிங்களா. குளம் வழியாகவே பாதை அமைத்து நம்ம போனோமா எவ்வளோ மீட்டர் நம்ம சேவ் பண்ணலாம்? 21.74 மீட்டர் நம்ம வந்து சேமிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.